அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு உலகிலே குழந்தைகள் பிறப்பு என்பது குறைந்து வருகின்றது. அப்படி குறைந்து வருவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிகோஸ்பெர்மியா. இந்த ஒலிகோஸ்பெர்மியானா என்ன? விந்தணுக்கள் குறைவாக இருத்தல். குறைந்த அளவு விந்தணுக்கள் எவ்வளவு என்று பார்த்தால், குறைந்த அளவு விந்தணுக்கள் அப்படின்னா 15 மில்லியன் இன் 1 மில்லி லிட்டர். 15 மில்லியன் விந்தணுக்கள் 1 மில்லி லிட்டர்ல இருக்கிறது. சரி, நார்மலான விந்தணுக்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 39 மில்லியன்ல இருந்து 928 மில்லியன் வரை 1 மில்லி லிட்டர்ல இருக்கும். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 30/11/2024 மற்றும் 1/12/2024 தென்காசியிலே நம்முடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தை, இம்யூன் சிஸ்டத்தை உடலிலே வலுப்பெறு செய்வதற்குரிய, ஆகாச சக்தியை பெறுவதற்குரிய தியான முகாம் நடைபெறுகிறது. இதிலே கலந்து கொண்டு அனைவரும் பலனடைய அன்போடு அழைக்கின்றோம். ஸ்பெர்ம் என்ன கலராக இருக்கும் அப்படின்னா ஒயிட்டிஷ் கிரேவாக இருக்கும். ஒயிட்டிஷ் கிரே நல்லா அழகாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து ஏகோஸ்பெர்மியா அப்படின்னா நோ ஸ்பெர்ம், விந்தணுவே இல்லாத நிலை. அது ஏகோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறதுக்காக நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பெரும் பிரச்சனை இந்த குழந்தை உற்பத்தியில். அதாவது இன்னும் சொல்லணுன்னா 1970களில் இந்த பிரச்சனையே வரல. ஆனால் 70-75லலாம் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. 80-90களில் வந்த பிறகு அங்கங்கே கருத்தரிப்பு மையங்கள் நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்பதுதான். இதற்கான காரணம் என்ன? விந்தணுக்கள் குறைவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜெனட்டிக், பாரம்பரியமாக அப்படி இருக்குது சார். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நோய் பாதிப்புகள். என்ன நோய் பாதிப்பு? எஸ்டிடி, விடி, அதாவது வெனீரியல் டிசீஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அடுத்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த மாதிரி நோய்களால் ஒருவர் பாதிப்படைந்தால் நிச்சயம் என்ன ஆகும்? அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும், விந்தணு அழிஞ்சும் போயிடும். அதுவும் ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, மீசில்ஸு, ஜெர்மன் மீசில்ஸ், இது போன்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் டிஃபிஷியன்சிஸ். டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி ஆகிறதில்ல, இன்னும் சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதுல ஏற்படக்கூடிய தடைகள், இது விந்தணுக்கள் குறைவதற்கு காரணமாக அமைகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ். என்ன? சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங்கு, ஹார்ன்ஸு, புகையிலை, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே, கஞ்சா, இதெல்லாம் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அது விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது அந்த காரணமாக அமைகிறது. அடுத்து சுற்றுப்புற சூழல். என்னது? ஹீட், வெப்பம் அதிகமான சூழ்நிலையில் சில பாய்லர்கிட்ட வேலை செய்வாங்க. அப்போ பாய்லர்கிட்ட வேலை செய்யும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரியான அந்த விந்தணுக்கள் அழிவது. இது கதிர்வீச்சு, ரேஸ், அதில் இருந்தாலும் இது இருக்கும். கெமிக்கல்ஸ், ரசாயனம், அது பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதில் இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க, மருந்து எடுக்கிறவங்களுக்கும் இந்த விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸ் இறங்காமல் இருக்கிறது. வயிற்றுலேயே இருந்துடும், கீழே ஸ்க்ரோட்டத்துக்கு வராது. இந்த பிரச்சனையும் காரணமாக அமைகிறது. எதுக்கு? ஒலிகோஸ்பெர்மியா என்ற அந்த விந்தணு குறைபாட்டுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. அடுத்து டியூமர், டெஸ்டிஸில் டியூமர் வர்றது, அடுத்து அடிபடுறது, இதனால் பிளட் கிளாட்ஸ் வர்றது, இது எல்லாமே அடிப்படை காரணமாக மாறுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விந்தணு குறைபாடு என்பது அதிகமாக இருக்கிறது.
காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக், இங்கு கிடைக்கக்கூடிய போதை மாத்திரைகள், மருந்துகள், கஞ்சா, பீடி, சிகரெட்டு, இது எல்லாமே சிந்தியுங்கள். அடுத்த தலைமுறை, அடுத்த நம்முடைய வாரிசு வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் விட்டொழித்து வாருங்கள். இது நம்மளுடைய அத்தியாவசிய உணவு அல்ல. இது இல்லாம நம்ம வாழ முடியாது என்று இல்லை. கொரோனா பீரியட்ல எப்படி இருந்தோம்? முடிஞ்சுதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது வாழ்க்கைக்கு மது குடிக்கிறதுக்காகவா நாம பிறந்தோம்? இல்ல, எத்தனையோ சாதனைகள் செய்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் நண்பர்களே. அந்த சாதனைகளை வீணடிக்கின்ற வேலையிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள். அரசாங்கமே செஞ்சாலும் தவறுதான். அரசாங்கம் இதை கொடுத்து நம்மை அடிமைப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரங்களில் இது மாதிரி சொல்ல வேண்டிய தாக்கம், வேகம் மனதிலே எழுந்து விடுகிறது. இந்த ஒலிகோஸ்பெர்மியா வந்தா என்ன அறிகுறிகள் தெரியும் என்று சொன்னால், அதாவது முடி வளர்தல், முகம், செஸ்ட்டு போன்ற பகுதியில் முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும். முதல் பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும். வெளிரின முகமாக இருக்கும். முகம் வெளிரி போன மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து ஈஸியாக அந்த எரெக்ஷன் பவர் இருக்காது. செமன் வேகமாக வெளியேறிடும். அந்த நீட்டிப்பு தன்மை, எரெக்ஷன் நீட்டிப்பு தன்மை இருக்காது. அதற்கு அடுத்து ஆர்வம் குறைவாக இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கும். விதைப்பையில் வலி ஏற்படும், கருச்சிதைவுகள் ஏற்படும். அடுத்து கரு உருவாவது நின்று தள்ளி போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு அடிப்படையான காரணம். அதனால குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். வாரிசு இல்லை அப்படின்னா உங்களுடைய மனையாளுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு பேர் வேணுமா, வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கு நாம காரணமாகணுமா என்பதனை எல்லாம் நீங்கள் யோசியுங்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன சார் தீர்வுனா, நல்ல உணவுகள், அருமையான உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்மகிட்டே இருக்கு, ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நிறுத்தி விடுங்கள். நிறுத்தி விட்டு இந்த உணவுக்கு வாங்க. என்ன உணவு? எலுமிச்சம் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், கிரேப் ஜூஸ், அருமையான விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய சக்தி படைச்சது. மாதுளை, வால்நட்டு, அவகோடா, பெர்ரீஸு, இது போன்ற பழங்கள் உங்களுக்கு இந்த விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தது. பூண்டு, முட்டை, தக்காளி, சிப்பி உணவுகள், இது எல்லாமே அருமையான இது. பால் சரியான்னு கேட்டால் பால் சரியில்லை. கொழுப்பு சத்து குறைவான பாலாக இருந்ததுன்னா அது ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா பால் அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால் இந்த உணவுகள் எல்லாம் உங்களுக்கு இதாக இருக்குது. அரிசி வகைகளை பற்றி நம்ம தனியாகவே சொல்கிறோம். அந்த அரிசி வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கங்க. காய்கறிகளை ஆர்கானிக் ஃபுட்டாக எடுங்க. பூச்சி மருந்துகள் அடித்ததை தயவு செய்து எடுக்காதீர்கள். சரி சார், இதெல்லாம் சாப்பிட்டாச்சு, அப்புறம் சிகிச்சை, கட்டாயம் ஒரு சிகிச்சை எடுக்கணும். அந்த சிகிச்சை ஹோமியோபதியில் மிக பெஸ்ட்டாக இருக்குது. ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அணுகி இந்த ஒலிகோஸ்பெர்மியாவிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, உங்களுடைய வாரிசுகளை உருவாக்கி கொள்வதற்குரிய தகுதி, நீங்கள் பெரிய செலவெல்லாம் பண்ண வேண்டியிருக்காது. சிம்பிளாக செலவு பண்ணிங்கனாலே ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இதுக்கான மருந்து எடுத்தீங்கன்னா 1லிருந்து ஒரு 6 மாத காலம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு தகவல் வேண்டும் என்று சொன்னால் 9176380403க்கு கால் பண்ணி பேசுங்கள். இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான கருத்துக்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.